வெல்கம் டு Sathisbani கிச்சன். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பெரி சிக்கன். பெரி சிக்கன் வந்து ஒரு கிரில் சிக்கன். இதுக்கான செய்முறை இப்போ பார்க்கலாம். தனியா ஒரு ஸ்பூன், தனியாவை வந்து ஒன்று மாதிரியாக அரைச்சிக்கணும். அரைச்ச பிறகு அதோடு சேர்த்து நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூனை அதையும் ஒன்று மாதிரியாக அரைச்சிக்கணும். பவுடர்லாம் அரைக்க தேவையில்லை. ஒன்று மாதிரி அரைச்ச பிறகு ஆர்கானோ ஒரு ஸ்பூன், சீரக பவுடர் ஒரு ஸ்பூன், ஸ்மோக் பெப்பரிக்கா ஒரு ஸ்பூன். ஸ்மோக் பெப்பரிக்கா இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன், ப்ரௌன் சுகர் அரை ஸ்பூன், சால்ட் ஒரு ஸ்பூன், ஆனியன் பவுடர் ஒரு ஸ்பூன், நட்மேக் அரை டீஸ்பூன், அதாவது ஜாதிக்காய். நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். செப்ரேட்டாக ஒரு ஸ்பூனு வந்து நீங்கள் ஒரு பவுலில் தனியாக வச்சுங்க, மறந்துடாத தனியாக எடுத்து வச்சுங்க. இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் வந்து ஒரு பவுலில் போட்டு இப்போ வந்து ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். மஸ்டர்ட் ஆயில் ஒரு ஸ்பூன், ஆலிவ் ஆயில் 3 ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணின பிறகு அதோடு சேர்த்து மசாலாவில் சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிக்கனை மசாலா நல்லா தடவி வைக்கணும். தடவி வச்சு ஒரு 1 ஹவர் நம்ம வந்து ஊற வச்சு வைக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். இப்போ ஊற வச்ச சிக்கனை வந்து நான் எடுத்து ஓவனில் வைக்க போகிறேன். இப்போது சிக்கனை வந்து வெளியே எடுக்க போகிறோம் ஓவன்லேருந்து. 180-25 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துடணும். இப்போ எடுத்த பிறகு நம்ம அதை வந்து ஒரு கிரில்லில் போட போகிறோம். ஆக்சுவலி இந்த பெரி சிக்கன் வந்து போர்ச்சுகலில் ரொம்ப ஃபேமஸான சிக்கன். அதை தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நான் கிரில்லில் போட போகிறேன். இப்போது பெரி சிக்கனுக்கு நம்ம ஒரு கிளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கான செய்முறையை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன், டொமேட்டோ பியூரி ஒரு ஸ்பூன், சால்ட் ஒரு ஸ்பூன், முதல்ல பெரி பவுடர் வந்து அரைச்சி வச்சுருந்தேன்ல அதை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்க சொன்னால் அதை போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லெமன் ஜூஸ், லெமன் ஜெஸ்ட், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சிக்கனில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போது சிக்கன் மேலே இந்த கிளேசிங்கை வந்து ப்ரஷிங் பண்ணலாம். அப்போ தான் மசாலா வந்து சிக்கனில் ஏறும். சிக்கனில் அந்த மசாலா ஒட்டும் போது அது வந்து சாப்பிடும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த பெரி டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்கும். ஒரு பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். மசாலா வந்து ரொம்ப ஊறும் போது சிக்கன் வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிரில்லேருந்து சிக்கன் எடுத்தாச்சு. இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். அது பார்க்குறதுக்கு ஜூஸியாக இருக்கும், மாய்ஸ்டராக இருக்கும். இப்போ நான் இதை சர்வ் பண்ண போகிறேன். ஒரு எம்மியான பெரி சிக்கன் ரெடி. நீங்களே வீட்டில் சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. Until then, bye from Satish.